ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்பவே டேஸ்டியான பார்த்தாலே சாப்பிட தோணுற சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வீட்டிலையே ஹோட்டல் டேஸ்ட்டில் ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு நான் 2 டம்ளர் பாஸ்மதி ரைஸ் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி 25 மினிட்ஸ் ஊற வச்சு எடுத்துருக்கேங்க. நெக்ஸ்ட்டு 250 கிராம் போன்லெஸ் சிக்கன் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதில் உப்பு, மஞ்சள், 1 ஸ்பூன் தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி 10 மினிட்ஸ் ஊற வச்சு எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறமா கார்ன் பவுடர் 2 ஸ்பூன், மைதா மாவு 1 ஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க. நம்ம மிக்ஸ் பண்ணுறப்ப சிக்கன்லேருந்து கொஞ்சமாக தண்ணி வெளியே வர்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும், கிளுகிளுப்பாக இருக்கும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா மாவு சிக்கன் பீஸில் பிடிக்கிறது வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விடணுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக பெப்பர் இதில் ஆட் பண்ணுறோம். ஏன்னா சிக்கன் பீஸில் நமக்கு காரம் இருந்தால் தானே சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதனால் கொஞ்சமாக காரத்துக்கு பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லும் பாருங்கள். அப்போ தான் நிறைய டிப்ஸ் சொல்வேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக. நெக்ஸ்ட்டு ஃப்ரைட் ரைஸுக்கு தேவையான அரிசியை நம்ம முன்னாடியே வேக வச்சு எடுத்து வைக்கிறோம். அதுக்கு கனமாக கொஞ்சம் பெரிய சைஸ் பேன் எடுத்து அரிசிக்கு ஏற்றளவு தண்ணி சேர்த்து கொதித்து வர்றப்ப பட்டை வகைகளை ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அரிசியை உள்ளே சேர்த்துக்கிறோம். ஒரு 5 to 7 மினிட்ஸ் தாங்க, ரொம்ப 10 மினிட்ஸ் கூட ஆகாது. ஏன்னா நம்ம ஆல்ரெடி ஊற வச்ச அரிசிங்கிறனால உடனே வெந்துடும். அது வெந்து வர்றப்ப நம்ம லைட்டாக தேங்காய் மேலே சேர்த்திங்கன்னா அரிசி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும். இது டிப்ஸுங்க. அதை பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறமா பொறுமையாக கவனமாக ஃபில்ட்ரு பண்ணி எடுக்கிறோம். எடுத்து ஃபேன் காற்றுல அதை வந்து நல்லா ட்ரை ஆகிறதுக்கு வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு நான் வந்து ஃப்ரைட் ரைஸுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பெரிய வெங்காயம் நல்ல பெரிய சைஸில் 3 எடுத்துருக்கிறேன். பீன்ஸ் 100 கிராம், கேரட் 100 கிராம், முட்டைக்கோஸ் கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். கொடமிளகா ஒரு இதில் பாதி சீட்லெஸ் எடுத்துக்கோங்க, உள்ளே இருக்க விதை வேணாம். இப்போது நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி சின்ன சின்ன துண்டுகளை நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. முட்டைக்கோஸ் மட்டும் கொஞ்சம் நீளமாக இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் நீங்கள் ஃப்ரைட் ரைஸ் வீட்டில் செய்கிறப்ப இரும்பு பாத்திரம் உங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதில் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா அதோட ஃப்ளேவர் இன்னுமே ரொம்ப ஹோட்டல் டேஸ்ட்டில் ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா கிடைக்கும். இப்போ வாங்க ஃப்ரைட் ரைஸ் நம்ம எப்படி பண்ணலாங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சிக்கனை பொரித்து தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. மேக்னெட் ஆகிறதுக்கு நம்ம வச்சுருக்கோம்ல, அந்த சிக்கன் வந்து ஆல்மோஸ்ட் வந்து மசாலாலாம் ஊறி இருக்கும். இப்போ ஒரு பேனில் கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா கொதிக்கிற ஸ்டேஜ் வர்றப்ப சிக்கனை உள்ளே போட்டு புரட்டி புரட்டி எடுங்க. ஒரு 85% வெந்தால் கூட ஓகே தான். அந்த கோல்டன் கலர் வரணும். கலர் பொடிலாம் எதுவுமே ஆட் பண்ணலை நான், ஏன்னா அது நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது இல்லைங்கிறதுனால. நெக்ஸ்ட்டு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு பெரிய பேன் எடுத்து கொஞ்சம் தாராளமாக ஆயில் சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு நான் 2 டம்ளர் அரிசிங்கிறனால 4 எக்கு சேர்த்துருக்குறேன். கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாகவே நான் பண்ண போகிறேன். நீங்கள் உங்கள் வீட்டில் முட்டை ஆல்ரெடி வாங்கி வச்சதாக இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சம்டைம் கெட்டு போயிருக்கும். நான் ஃப்ரெஷ்ஷாக அன்னைக்கு வாங்குறதுனால டைரெக்டாக வந்து உள்ளே ஆட் பண்ணிட்டேன். இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணுங்க. கிளறினதுக்கு அப்புறமா பீன்ஸு, கேரட்டு 2 ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணுவேன். ஏன்னா நான் வந்து இதில் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயுமே உப்பு ஆட் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஃப்ரைட் ரைஸ் இல்லையா, இல்லைன்னா நமக்கு கடைசியில் சப்புன்னு இருக்கும் உப்பு கரெக்டாக இல்லைன்னா. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சம் உப்பு சேர்த்து கிளறிட்டு ஃபைனலாக முட்டைக்கோஸ் ஆட் பண்ணி ஒரு கிளறுவேங்க. கிளறி முடித்து ரொம்ப அது வேகணும்னு தேவையில்லை, ஜஸ்ட்டு அதில் அந்த ஆயிலில் ஃப்ரை ஆனால் மட்டும் போதும். நெக்ஸ்ட்டு சிக்கன் ஃப்ரைட் ரைஸில் ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ண இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த ஃப்ளேவர் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் இதில் ஆட் பண்ணி மறுபடியும் வதக்குறேன். அந்த இஞ்சி பூண்டு ஃப்ளேவர் போகிறது வரைக்கும் வதங்கி முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் ஆனியன் ஆட் பண்ணுறேன். ஓகேங்களா, இந்த ஸ்டேஜ் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. அதுக்கப்புறமா ஆனியன் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதில் வந்து காரத்துக்கு ரெட் சில்லி சாஸு கொஞ்சம் கம்மியாகவே ஆட் பண்ணுங்கள். ஏன்னா அது கொஞ்சம் காரம் அதிகமாக இருக்கும். குழந்தைங்களுக்கு கொடுக்குறப்ப பார்த்து கொடுக்கணும் இல்லையா. ஏன்னா நம்ம லாஸ்ட்டில் இதில் பெப்பர் ஆட் பண்ணுவோம். அதுக்கப்புறமா டொமேட்டோ சாஸு வந்து ஜஸ்ட்டு ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா புரட்டி விட்டுட்டு மசாலா வந்து சீக்ரெட் மசாலா ஹோட்டலில் என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா மட்டன் மசாலா தாங்க. நாங்கள் அது ஒரு டைம் கேட்டு பார்த்தோம். ஸோ மட்டன் மசாலா தான் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நாங்களும் இதில் மட்டன் மசாலா ஆட் பண்ணோம். சப்போஸ் உங்கள்கிட்ட மட்டன் மசாலா இல்லைன்னா கரம் மசாலா மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அந்த மசாலாலாம் கொஞ்சம் லைட்டாக அந்த ஃப்ளேவர் போனதும், மசாலா ஸ்மெல் போனதும் சிக்கன் ஆல்ரெடி ஃப்ரைட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை ஆட் பண்ணிவிட்டு ஒரு புரட்டுங்க. புரட்டிட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு எப்படி இருக்குங்கிறத ஒரு டைம் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த சிக்கனு காய்கறிலாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதில் உப்பு எப்படி இருக்குங்கிறத செக் பண்ணிவிட்டு ரைஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ரைஸ் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா ரொம்ப வேகமாக கிளறி அரிசியை உடச்சி விட்டுறாதீங்க. பொறுமையாக ஒரு சைடில் இருந்து அப்படியே மேல்டால் பரப்பி விடுற மாதிரி கிளறி விட்டுட்டு
ஃபைனலாக பெப்பரும் மல்லித்தலையும் சேர்த்து இறக்கிக்கோங்க. அவ்வளோதான், சுவையான சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் விலாகில் பார்க்கலாம். பை.